வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில், அதாவது வருகின்ற புத்தாண்டு இல்லையா, 2026ஆம் ஆண்டு துவங்க போகுதுங்க. அடுத்த வாரத்தில் வருதுங்க. நம்ம நம்மளுடைய வாழ்வு செழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதாவது லக்ஷ்மி குபேரர் செல்வத்தின் அதிபதி. சிவனை நோக்கி தவம் இருந்த இவர் வடதிசையின் அதிபதியாகவும் இருக்கிறார். திருப்பதி வெங்கடேச பெருமாளின் திருமணத்திற்கு கடன் கொடுத்தவரும் இவரே. கலியுகம் முடியும் வரை வாங்கிய கடனுக்கு குபேரனிடம் பெருமாள் வட்டி கட்டுவதாக ஐதீகம். அந்த குபேரரின் அருள் பெற நம்ம என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமையில் அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன பண்ணணும்னா, குபேர தீபத்தை வடக்கு நோக்கி ஏற்றி வழிபட வாழ்வு செழிக்கும். இந்த விளக்கை ஏற்றும் போது ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக என்று நாம் ஜபிக்க வேண்டுங்க. அப்படியே நம்ம 108 முறை நம்ம சொல்லணும். அதாவது வடதிசையில் விளக்கு எப்படி எதுனா வடக்கு நோக்கி இருக்கணும் விளக்கு. அப்போது நம்ம வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நம்ம ஏற்றி வரலாம். ஓம் குபேராய நமக, குபேராய நமக அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய வாழ்வு செழிக்கும். அதாவது இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும், தொடர்ந்து உச்சரிக்கணும். அதாவது உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல இடத்துல தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல மன அமைதியோட ஒரு மனதோடு அம்பாளையே நினைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டுங்க. அதாவது புத்தாண்டு வருகிறது இல்லையா, நல்ல செய்தி வந்திருக்குங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் வாழ்வு மலரட்டும், செல்வ செழிப்பு உண்டாகட்டும், மற்றும் குடும்பத்தில் அமைதி, மன நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம் மற்றும் ஆரோக்கியம், பாதுகாப்பு எல்லாம் அந்த குடும்பத்தில் மகாலட்சுமியின் அருள் ஓங்கி நிற்கட்டும். அதனால் நம்ம இந்த லக்ஷ்மி குபேரர் செல்வத்தின் அதிபதி இல்லையா, சிவனை நோக்கி அவர் தவம் இருந்திருக்கிறார். அதனால் வெங்கடேச பெருமாளே குபேரனிடம் கடன் வாங்கியிருக்கிறார் இல்லையா. கடன் அந்த வட்டி அவர் என்ன பண்ணின்றார்னா, கலியுகம் முடியும் வரை வாங்கிய கடனுக்கு குபேரனிடம் பெருமாள் வட்டி கட்டுவதாக ஐதீகம். கலியுகம் முடிவதற்கு முன்னாலே அது அவர் கடன் குபேரனுக்கு செலுத்துகிறார், வட்டி கட்டுவதாக ஐதீகம்ங்க. அதனால் நம்ம இந்த லக்ஷ்மி குபேரர் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டும். ஓம் குபேராய நமக அப்படின்னு 108 முறை நம்ம ஜபித்து வந்தால் நம்முடைய